கர்த்தருடைய பந்தியின் தருணம் நேரம், கர்த்தருடைய பந்திலே இன்னும் கொஞ்ச நேரத்திலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். அதற்கு முன்பதாக தேவனுடைய இந்த கர்த்தருடைய பந்தியின் செய்தியை நாம் கேட்போம். தாவீது என்கிற ஒரு ராஜா, தாவீது என்கிறவர் ஒரு மெய்ப்பன், தாவீது என்கிற ஒரு தீர்க்கதரிசி. தாவீது தனது 32ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிற நாம், சங்கீதக்காரன் தனது போதக சங்கீதம் என்று அந்த தலைப்புகளை நாம் பார்க்க முடியும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இது அப்படியே புதிய ஏற்பாடு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில், எவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறானே என்று நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, நம்மெல்லாம் எங்கிருந்து தொடங்கணும் மீறுதல் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, பிறந்து கொஞ்சம் நடக்கும் பொழுது, நடக்கக்கூடிய அந்த வயதில் சொல்லுவோம், அங்கே போகாதன்னா அந்த குழந்தை எங்கே தான் போகும், அங்கே தொடங்குது அந்த மீறுதல். அந்த குழந்தை அது நடந்து போய் அதை என்ன செய்யும், போகாத அப்படின்னா அது அங்கே தான், மேலே போகாத, படிக்கட்டில் போய் தொட்டுடாத, நெருப்பை தொட்டுடாத, கீழே சுவிட்ச் இருக்குது சுவிட்சை தொட்டுடாத, டிவியை போய் என்ன செஞ்சிடாத, இது பண்ணாத அப்படின்னு சொன்னால் அது அந்த குழந்தை எங்கே மீறுது ஃபஸ்ட்டு. அந்த மீறும் பொழுது அது என்னவாக இருக்குன்னா ஒரு கிக்காக இருக்குது. அடிக்க மாட்டாங்க இல்லையா, எப்படி இருந்தாலும் நம்மளை கொஞ்சுவாங்க இல்லையா. என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு குழந்தை. வாலிபர்களும் அதுதான் தெரியும், படிமா அப்படின்னா பிள்ளைங்கள் படிப்பாங்கன்னா அங்கே மீறுதல் தொடங்கிறது. அதை மீறும் பொழுது என்ன உண்டாகுது, ஒரு கிக்கு உண்டாகுது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவங்க. அவங்க மாத்திரம் நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அந்த ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த கனியை கொண்டு வைத்து இதை என்ன செய்யக்கூடாதுன்ட்டாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே சாவான்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க, மீறினாங்களா? அப்போ தேவன் என்ன சொன்னார், அங்கே மீறும் பொழுது அங்கே தொடங்கின அந்த பாவம் இன்றைக்கு வரைக்கும். படிங்க, பெற்றோர்களுக்கு சொல்லித்தரோம். நாம் சில பெரியவங்க என்ன செய்வோம், மீறிடும், கோவப்படுறோம், சண்டை போடுறோம் இல்லையா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். குழந்தை மீறும் பொழுது அதை என்ன செஞ்சிடலாம், அதுக்கு சொல்லி கொடுத்து திருத்திடலாம். வாலிப பிள்ளைகள் என்ன செஞ்சிடலாம், பாவத்தில் வாழ்கிறவங்க, அக்கிரமத்தில் வாழ்கிறவங்க, குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை கூட என்ன செஞ்சிடலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடும் எத்தனை மீறுதல். இந்த கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போய்விடுகிறது. இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய தன்மையை நம்ம உணராமல் இருக்கிறோம். ஏன் இதில் நம்ம பங்கு பெறணும், ஏன் இங்கே உட்காந்து இருக்கணும், ஏன் இதை செய்யணும். எவனுடைய மீறுதல், அதை மீறும் பொழுது நல்லா இருக்குது. போகாதீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு பைபிள் கட்டளை கொடுத்துருக்கும் போது இதுக்கு முன்னாடி தெரியல நமக்கு. இதுக்கு முன்னாடி பைபிள் சொன்னது நமக்கு தெரியல. அது இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே
இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆதரிக்கிறார். அப்படியா? அவங்க செஞ்ச பாவம் தெரியாதா? முறுமுறுக்கிறது தெரியாதா? அடிக்கிறது தெரியாதா? சித்திரவதை செய்யறது தெரியாதா? அவரை ஏளனப்படுத்தி மட்டுப்படுத்துறது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நமக்கு தொழுகை நமக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடணும். தொழுகை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், வேத தியானம் இருக்கணும். நீங்கள் 51ஆம் சங்கீதத்தில் பாவம் யார் செய்தான் என்றால் தாவீது செஞ்சார். அந்த 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து கண்டித்து உணர்த்துகிறான். அவன் பாவம் செஞ்ச பாவம் அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? போய் தப்பு பண்ணிட்டார், ஒருத்தனை கொலையே பண்ணிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்தின பொழுது என்ன பண்ணாரு? அவனுடைய வேதம் சொல்லுகிறது, உரியாவின் சங்கதியை தவிர தன் உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான் என்று 1 ராஜாக்கள்ல நம்ம படிக்க முடியும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம எங்கே இருந்தோம், எதில் இருந்தோம், எப்படி இருந்தோம், திருமுழுக்கை பெறுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கை வாழணும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிற ஒரு கோட்பாடு கொடுத்துருக்குற. அப்போ அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து பார்த்து அப்போ வாரம் வாரம் இங்கே நம்ம தேவ செய்தி கேட்குறோம், கர்த்தருடைய பந்தியில் கேட்குறோம். அது ஒப்பிட்டு பார்த்து இது செய்யக்கூடாது, வேதம் இப்படி தான் சொல்லியிருக்குது, இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை பந்தியை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணிடுறாரு? பந்தி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு மன்னிச்சிடுறாரா? சொல்கிறது புரியுது? அந்த பந்தி எடுத்தோடனே நான் மன்னிச்சிடுறாரா? அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் எந்த உணர்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு சொல்லுகிறார், இவர்கள் செய்யறது இவர்கள் அறியாம செஞ்சிட்டாங்க, தெரியல. தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பாவத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார். அந்த பாவத்துக்கு அவர் எதிராகவே இல்லை. அவர் வந்து அந்த பாவத்தை வந்து இது குற்றம் சொல்லி அவர் சாட்டலை. பார்த்தீங்களா? அதனால தான் அவர் 7 அல்ல 70 தரம் மன்னிக்கிற தெய்வம். நாங்கள் பண்ணிக்கினே இருக்கிறோம் அப்படின்னா பண்ணிக்கினே இருக்கிறதா? ஏன்னா அது அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்களா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜபத்திற்குள்ளாக நம்ம போவோம். ரோமருக்கு வாங்க எல்லாருமே. 6ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. புரியுதா நான் சொல்றது? எல்லாருக்கும் நல்ல ஆழமா அது வந்து அந்த ஆவிக்குரிய சிந்தையோடு உணர்ந்து பார்க்குறீங்களா? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? பாவம் என்ன செய்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு தெரியும் இல்லையா நமக்கு? ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு என்ன செய்கிறோம்? அதே சண்டை, அதே கோபம், அதே பக்தி இல்லை. முன்னாடி என்ன போன வருஷம் இருந்தோமோ அதுதான் இந்த வருஷமா நெருங்கிட்டோம். வராரா இயேசு கிறிஸ்து வராரா, அல்லது நம்ம மரணம் இருக்குமான்னு தெரியாது, அல்லது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. ஏன்னா கடைசி தருணத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். எப்போ வருவார்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யார்? அறியார். பிதா அவ்வளவு நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற. எப்படியாவது இன்னைக்கு மீறுதல் எங்கே தொடங்குதுன்னு சொன்னேன், ஒரு குழந்தைகிட்ட வந்து தொடங்குது. அந்த தொடங்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப கிக்காக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொன்ன சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. செய்யும் பொழுது எப்படி இருக்குது? டேஸ்டாக இருக்கு, நல்ல ருசியாக இருக்குது. ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது பாவம் உன்னுடைய வாசற்படியிலே தங்கி இருக்கிறது, படுத்துக்கின்னு இருக்குதான். வாசற்படியில் பாவம் என்ன செஞ்சிருக்கிறது? படுத்து இருக்கிறது, தங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருக்குது? உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன மீறுதல்? கடந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன மீறுதல்? என்னென்ன எடுக்க போகிறோம்? அப்பா எடுத்துட்டோம், அப்பாடி போன வாரம் நேற்று இன்னைக்கு காலையில் வரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மன்னிச்சிட்டாரா? அப்போ இங்கே என்ன ஆகிடும்? தப்பாயிடுமே. பவுல் சொல்கிறது, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமே, கூடாதே.
பாவத்துக்கு மரித்த நாம் நீ அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இன்னைக்கு ஞானஸ்தானம் எப்படி திரும்ப இருக்குது? பல இடத்துல நிற்க வச்சுக்கினே கொடுத்துறது. எங்க தலையை மட்டுமே, தலையை அப்படி தெளிச்சுட்டு போயிடுறது. இன்னொரு இடத்துல ஜெக்கில் பிடிச்சி தலையில் ஊற்றுறது. பைபிள் அப்படி ஆமோதிக்கல. இன்னும் சில ஊழியக்காரங்க இருக்காங்க, தொட்டிலேயே படுக்க வச்சுலாம் கொடுக்கறது கிடையாது, அப்படியே உக்காந்துருதுன்றது. எங்கே சொல்லுது பைபிள்? அடக்கணானது எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? பெட்டி அப்போது உட்கார வச்சிருக்கிற பெட்டி எங்கேயாவது இருக்குதா? உங்களை எப்படி ஏமாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சூப்பர் ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க, பேசும்பொழுதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் எப்படி கொடுப்பாங்க ஞானஸ்நானம்? உட்கார வச்சு கொடுக்குறாங்க. ஒன்றுதான், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அவ்வளோதான். அது மட்டும்தான் தெரியுது. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எவ்வளோ ஒரு ஆழமான அந்த மீறுதல் பாருங்க, எவ்வளவு தந்திரமா நம்ம போகாத அளவுக்கு. அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் விடுதலையாக்கும். நிறைய சத்தியம் இருக்குது, ஆனால் எது உங்களை விடுதலையாக்க போகிறது? இயேசு கிறிஸ்து தான் நம்மளை விடுதலையாக்க வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் அதை பாருங்களேன், 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அப்போ பாவத்தால் என்ன பண்ணிட்டாரு? மாத்தினார் இல்லையா, எடுத்து போட்டார் இல்லையா? பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எத்தனை முறை அவரை கொலை பண்ணும்? ஒரு முறை தானே இறந்தார் இயேசு. வாரமாக இறந்துனுங்கிறாரு. வாரமாக அவர் கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், வாரமாக காரி துப்பிக்கிட்டு இருக்கோம். பந்தி எடுக்கணுமே, எவ்வளோ உணர்வு வரணும், எவ்வளோ ஒரு உற்சாகம் வரணும், எவ்வளோ ஒரு ஆசை வரணும். ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ பாவத்தில், அதாவது மன்னிக்கவும், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நினைக்கிறாங்கன்னா புறஜாதிங்க அவங்க என்ன பண்ணுறாங்க? கிருபை கொடுக்குறார், உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், ஆனால் பாவத்திலையும் வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் பாவமே இல்லாமல் உண்மையாகவும் வாழ்கிறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர்களுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்களும் அதான் செய்கிறாங்க, நாமளும் அதான் செய்கிறோம். அவங்க இன்னும் ஆயுசு நாட்களோடு வராங்க, சில பேர் அல்பாயுசில் போய்ட்றாங்க. நாமளும் ஆயுசு நாட்களோடு வாழ்கிறோம், சில நேரத்தில் போயிடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? அப்போ பாவம் என்ன செய்யப்படுகிறது என்றால், ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 7வது வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். 8வது வசனம். ஆகியால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட நாம் என்ன செய்திருப்போம் என்றால் பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோமே. கலாத்தியருக்கு திருப்பிங்க 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நாம் திருமுழுக்க பெற்றதுக்கு அப்புறம் நாம் என்ன செய்யணும்னா 24வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் அதில் வரக்கூடிய இச்சைகளையும் சிலுவையில் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அறைந்து விட்டார்கள். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். அதனுடைய மாமிசத்தையும் அதனுடைய ஆசை. எங்கே நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை மீறுது பார்த்தீங்களா, அது குழந்தை தானே விட்டுடுங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசிட்டோம், எவ்வளோ அழகாக பேசுது, எவ்வளோ அழகாக அப்பாவை அடிக்குது, எவ்வளோ அழகாக அம்மாவை அடிக்குது, எத்தனை பேர் கடிச்சு வைக்கிது. உடனே ஒரு நுல்லா நல்லான்னு தெரியல, ஒரு கிள்ளி விடணும், ஒரு கண்டிக்கணும். தப்பு, அது தப்பு, அது செய்யக்கூடாது. வாலிபர்கள் அது போல் கண்டிக்கணும். உங்களுக்கும் என்னையும் கண்டித்ததுனால தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நான் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னை கண்டிக்கிறது. ஐயோ இப்படி இருக்கணும், இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னும் உறுதியாக இருக்கணும், இன்னும் தீர்மானத்தோடு இருக்கணும், இன்னும் பயபக்தியோடு இருக்கணும். இதை நம்ம படிக்கலன்னா தெரியாது. அப்போது வேதம் எங்கே மன்னிக்க அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது என்றால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ,
பாவம் நம்ம என்ன செய்கிறது என்றால், வாசற்படியில் படுத்திருக்கிறது மாத்திரமில்லாமல் வீட்டில் நீங்கள் இருந்து படுத்தீங்கன்னா பாவம் புலம்ப செய்யும், அவனை நிம்மதியாக இருக்க விடாது. பாவம் குழம்ப செய்யும், புலம்ப செய்யும், குழப்பம் அடைய செய்யும். இது நல்லதா கெட்டதா, ஏன் இப்படி பண்ணா, இல்லையே லைட்டாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டால் பாடி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பாடிக்கெலாம் என்ன ஆகும், கொஞ்சம் குண்டாகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் சினிமா ஸ்டுடியோவில் வேலை பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க, நல்லா லைட்டாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கப்பா, அது கூல்ட்ரிங்க்ஸ் என்ன ஆகும், 25 லிட்டர் வாட்டர் பாட்டில் மாதிரி ஆகிடும். வாழ்க்கையெல்லாம் உள்ள பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். இன்றைக்கி வாலிபர்கள் கிக்கு பார்க்குறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கிக்கு பார்க்குறாங்க. நான் குடி விஷயத்தை மாத்திரம் சொல்லலை, சிலருடைய பாவங்கள் அப்படி கிக்கு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைல்ல, தண்டனை இல்லைல்ல, அவங்களும் செய்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நானும் செய்கிறேன், சைடில் நல்லா தான் இருக்குது இல்லையா. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிர்த்தெழுந்தார், பாவ சரீரத்தோடு கூட அங்கே போவதல்ல, அது நிச்சயமாக அங்கே ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அது போய் அக்னியில் போய் வேதனைப்படணும், இந்த வேதம் தான் சொல்லுது. பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, பாவத்துக்கு எதிராக என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ, நீங்கள் ஜெபம் பண்ணலையா, பைபிள் படிக்கலையா, தொழுகைக்கு போகலையா, விசுவாசம் இல்லையா, ஊழியம் செய்யலையா, நற்கிரிகளை செய்யலையா, அல்லது மாமிசத்துக்குரிய சில செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, அங்கே போகாது. அங்கே அது எதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறாரு, நரகன்னு சொல்லி அவர் தான் சொன்னார் இல்லையா இயேசு. அந்த பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்து. அவரை பிடிச்சிக்குங்க, வார்த்தையில் உறுதியாக இருங்க. கன்னியாகுளம் திருச்சபை மாத்திரமல்ல, இந்த வழியாக யூடியூப் வழியாக உலகமெல்லாம் போகுது. நம்ம நினச்சிட்ருக்கோம் எங்களுக்கு தான், இல்லை, உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கண்டிக்கும் பொழுது அந்த மீறுதல் நாம் உட்படாமல் இன்னும் அதிக பயத்தோடு பக்தியோடு கூட நாம் காணப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.